தண்டனையா? மாதவசேனன்கிற மன்னன் கிட்ட நாகலிங்கம்ங்கிற விகட கவி இருந்தான். அவன் தன்னோட பேச்சால எல்லோரையும் மயக்கி தான் சொல்றத எல்லோரும் ஏத்துக்கிறபடி செஞ்சிடுவான். ஒரு நாள் மாதவசேனன் விகட கவி கிட்ட, எனக்கு தீங்கு வராமலும் உனக்கு நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது ஒன்னு கேளு, கொடுக்கறேன்னு சொன்னான். விகட கவியும், ரொம்ப நன்றி அரசே, ஆனா இப்ப கேட்கல, தக்க சமயத்துல உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னான். மன்னனும் உன் இஷ்டப்படியே நடக்கும்னு சொன்னான். மாதவசேனனோட ஒரே மகன் சூரசேனன். அவனுக்கு அளவுக்கு மீறிய செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டதுனால அவன் கெட்ட வழிகள்ல போக ஆரம்பிச்சான். அதனால மன்னன் அவன் கல்வி பயில குருகுலத்திற்கு அனுப்பினான். அங்கும் சூரசேனன் சரியாக நடக்காததுனால குரு அவனுக்கு தண்டனை அளிப்பது போல கொஞ்ச நாட்களுக்கு அரண்மனையில போய் இருந்துவான்னு அனுப்பி வந்தாரு. ஒரு நாள் மாதவசேனன் விகட கவி கிட்ட தன்னோட மகனை பத்தி கவலைப்படுறதா சொல்லி, என்னோட மகன் குருகுலத்துல சரியா நடந்து கொள்ளாததுனால குரு அவனுக்கு தண்டனை அளிக்கிறது போல இங்கே அனுப்பிடுறாரு. ஆனா எல்லோருக்கும் இது தண்டனைங்கிறதே தெரியலன்னு சொன்னான். அப்போ விகடகவி, ஓ இதுதான் விஷயமா, மணலை பிழிஞ்சு கூட எண்ணெய் எடுத்துடலாம், பாலைவனத்துல தோண்டி ஊற்ற கூட வரவழைச்சிடலாம், ஆனா முட்டாளுக்கு மட்டும் உபதேசம் செய்யவே முடியாதுன்னு சொன்னான். இதை கேட்ட மன்னன், அப்படின்னா குருவோட உபதேசங்கள்னால கூட என்னோட மகன் திருந்தல, அவன் ஒரு முட்டாள்னு சொல்றியான்னு கோபத்தோட கேட்டான். விகடகவியும், அரசே நான் இப்படி சொன்னது தவறுதான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்டான். ஆனா மன்னன் இன்னும் கோபமாயி கத்திக்கிட்டே இருந்தான். அப்போ விகடகவி முன்னாடி ஒரு முறை மன்னன் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்தி, நான் உங்களுக்கு கெடுதல் விளைவிக்காம எனக்கு நன்மை பயக்கக்கூடியதை உங்ககிட்டேருந்து இப்ப கேட்குறேன். நான் இந்த ஒரு கோயில்ல வாசல்ல அமர்ந்து அங்கு வருவோர்களோட செருப்புகளை சுத்தமாக வச்சுக்கிறபடி எனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா இந்த தண்டனை நீங்க எனக்கு கொடுத்ததாக யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னான். மன்னனும் விகடகவிய சிறைச்சாலையில தள்ளுறதை விட இது போல வேலை செய்ய சொல்றது அவனுக்கு தண்டனை கொடுப்பது போலத்தானே நினைச்சு அதுக்கு அனுமதி அளிச்சான். மறுநாளே விகடகவி கோவில் வாசல்ல அமர்ந்து அங்க வருவோர் போவோர்கிட்டெல்லாம் அவங்களோட செருப்புகளை வாங்கி சுத்தமா துடைக்க ஆரம்பிச்சான். மக்களும் 2 நாட்களுக்கு அவன் செய்யற செயலை பைத்தியக்கார செயல்னு எல்லோரும் கேலி செஞ்சாங்க. அவன் அதை ஒரு விரதமா செய்யறதா சொல்லி ஆரம்பிச்சதுனால 3வது நாள் முதல் மக்கள் அவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக எண்ணி மரியாதை செலுத்தினாங்க. பலர் வணங்கினாங்க, சிலர் காணிக்கைகள் கூட செலுத்தினாங்க. விகடகவியோட பெயர் செருப்பு சாமியார்னு மாறிட்டு. அந்த சாமியார் செருப்பு தொடச்சு கொடுத்தா அவங்க நினைக்கிறது கைகூடும்னு மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு. செருப்பு சாமியாரை பத்தி மன்னன் கேள்விப்பட்டு தன்னோட குடும்பத்தோட அவரை பார்க்க வந்தான். ஆனா அந்த சாமியார் தன்னோட விகடகவி தான் நினைச்சு மலைச்சு போய் நின்னான். விகடகவி மன்னனோட செருப்புகளையும் தொடச்சிட்டு அங்க கூடியிருந்த ஜனங்கள்கிட்ட, புது ஜனங்களே, இன்னையோட என்னோட விரதம் முடிஞ்சுது. என் போல ஐம்புலன்களே அடக்கி அகங்காரம் மொழிய இந்த விரதத்தை யாராவது மேற்கொள்றதுன்னா அவங்க தாராளமா இந்த இடத்துல அமரலாம்னு சொல்லி எழுந்தான். அப்போ அந்த இடத்துல உட்கார பலர் போட்டி போட்டுட்டு வந்தாங்க. விகடகவி அவங்கள ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அங்க உட்கார சொல்லி, உன்னோட விரதம் முடிஞ்சதும் நீ வேற ஒருத்தனை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போயிட்டான். மன்னன் அவன்கிட்ட, நான் உனக்கு செருப்பு துடைக்கிறத தண்டனைன்னு தானே கொடுத்தேன், அதை எப்படி நீ புனிதமாக்கி சக்தியுள்ள சாமியார்னு புகழ் பெற்றேன்னு கேட்டான். விகடகவியும் சிரிச்சுக்கிட்டே, அரசே, ஒருத்தன் தலைகளாக தொங்கி ஜபம் செஞ்சா அது தவம்னு சொல்றோம், ஆனா ஒரு திருட அப்படி தொங்கினா அது அவனுக்கு தண்டனைன்னு சொல்றோம். இந்த உலகத்துல எந்த ஒரு வேலையும் இடம் நேரம் இவற்றை வச்சுதான் நல்லது அல்லது கெட்டதுன்னு பேர் பெறுது. தண்டனைன்னு நீங்க வெளியில சொல்லாம என்ன அந்த வேலையை செய்ய சொன்னது ஒரு விரதமா மாறிட்டு. நீங்க என்ன தண்டிப்பதா நினைச்சிங்க, ஆனா மக்களோ என்ன வணங்கி மரியாதை செலுத்தினாங்கன்னு சொன்னான். மன்னனும், நீ இப்படி செய்ய ஏதோ உள்நோக்கம் இருக்கணும், இதனால எனக்கு நீ என்ன சொல்ல வர்றன்னு கேட்டான். விகடகவியும், உங்க மகனுக்கு குரு பலர் அறிய தண்டனை கொடுத்தா அது உங்களுக்கும் அவமானம், இளவரசருக்கும் அவமானம். அதனாலதான் குரு இளவரசருக்கு இப்படி புரிந்து கொள்ள முடியாத தண்டனையை கொடுத்து அப்பப்ப அரண்மனைக்கு அனுப்பி
நல்ல பழக்கங்கள் வர்றபடி செய்கிறாருன்னு சொன்னான். மன்னனும், ஓ, இனிமே என்னோட மகனை குருகுலத்திலேயே மாணவர்கள்கிட்டயே இருக்க வச்சு நல்ல பழக்கங்களை கற்க வைக்கிறேன். நீ செருப்பு சாமியாராகி எனக்கு சரியான பாடம் கற்பிச்சேன்னு சொன்னான். அதன் பிறகு விகடகவிக்கு ஏராளமான பரிசுகளையும் கொடுத்து அனுப்பினான்.